சென்று பார்த்தோம் தென்னிந்தியா தேசம் தென்காசி மாவட்டத்தில் செண்டாலை புச்சரி சீவனல்லூர் நகரில் மாநிலமும் ஞானி வச்சு அண்ணாவி மாடசாமி அண்ணாவி மாடசாமி ஒரு வாடாமல்லி பூச்சரி வல்லம் என்ற நகரில் மாரியம்மன் நாமவே மாரியம்மாள் புலவர் மிகத்துக்கு ஒரு பூச்சரி வீக்கே புதர் நகரில் வில்லிசை கவிகள் விருத்தம் போட்டாரு தங்கள் இவ்வுலகில் ஜாதி வச்சு இவ்வுலகில் இசைக்கிய ஒரு புலவர் ஒரு காட்டு மல்லி பூச்சரியும் கடையநல்லூர் நகரில் வாழும் கட்டு கட்ட கவி பாடும் கரணாத நாமம் வச்சு கலை உலகில் ஜாதி வச்சு கணபதி சயாகுருவினோட திருப்பாதத்தில் நான் குருவினோட திருப்பாதத்தில் கொல்லேனையா என் சிரசில் இங்க வந்த சபையோர்க்கெல்லாம் இனி வரப்போற பெரியோர்க்கெல்லாம் வணக்கம் செய்த மாறு பேரும் கூடியிருக்கும் பெரியோர்க்கெல்லாம் கூட போகும் சபையோர்க்கெல்லாம் குழந்தை நான் நமஸ்கரித்தேன் சபையோர்களே பெரியோர்களே ஏ பெரியம்மா வில்ல ஆரம்பிக்கும் போதால இப்படி தூங்கலாமா வாரேன் யாரு ஆ? என்ன தூக்கம் கோயில்ல 10 மணிக்கு 10:30 மணியாவது வில்லு பூட்டி இப்பவுமே உறக்க வந்தா நான் எங்க வீட்டுக்கா போவேன் தூங்கி பழக்கம் தண்ணியே கொதிட்டு வந்துடுவேன் தண்ணி தண்ணியே கொதியாந்து மோத்தல் தொலைச்சிருவோம் தாய சபையோர்களே பெரியோர்களே நீங்க சபை நிறைந்த தாய்மார்களே கல்வி கற்ற பெரியோர்களே தொழில் படித்த கலைவாங்க நாம் பாலகி மாதவி சபையோர்கள் முன்னால் நாங்க சாஸ்தாங்கதை சுருக்காசு சுடலை கதை பாடப்போம் நீங்க சபையோர்கள் கேட்டிடு நான் பாடுகிற பாட்டு நீ ஒரு பழுது உச்சம் வந்துட்டா உங்க பாலகி போல் என்னவே சொல்லுகிற சொல்லாதே ஒரு சொல் குறைகள் இருந்துட்டா உங்க சொந்த குழந்தை போல என்னவே அறிந்து நான் பாடிட்டா இல்லை அறியாமல் பாடிட்டா தெரிந்து நான் பாடிட்டா தெரியாமல் பாடிட்டா முன் சொல் பின்னால் வந்துட்டா இல்லை பின் சொல் முன்னால் வந்துட்டா ஆறு பிள்ளை 100 கூத்து 6 பிள்ளை 100 கூத்து எங்களை ஆதரிக்க வேணும் ஐயா சபையோர்களே பெரியோர்களே பெரியவர்களே சபை நிறைந்த தாய்மார்களே தாய்மார்களே பெரியோர்கள் சபையோர்கள் என்னை பெற்றெடுத்த தாய்மார்களே கல்வி கற்ற பெரியவர்களே தொழில் படித்த கலைவாணர்களே எனது அருமை சகோதர சகோதரர்களே சகோதரிகளே வருங்கால மாணவ செல்வங்களே வாலிபர் இளம் சிங்கங்களே அதாவது இந்த சிவராமபேட்டை மாநகரத்திலே மக்களை காத்து ரட்சித்து என்ற
கிருபையோடு குலவிருந்து வரக்கூடிய வரக்கூடிய தாத்தா அப்பைக்கு அப்போ அப்படிதான் பேசுவாரு. என்ன ஆ? என்ன சொன்ன? நான் சிங்கங்க நீ சிங்கிங்க. ஆமா சிங்கமும் இருக்கணும் சிங்கி இருக்கணும்ல. அதானே அதுக்கு தான் சிங்கின்னு சொன்னேன். ஏன் உங்களுக்கு என்ன சிங்கம் எங்களுக்கு என்ன சிங்கின்னு பேரு? என்ன தெரிந்தாலும் சிங்கம் சிங்கம் தானே. சிங்கம் சிங்கம் தான். சிங்கம் நல்லா இருந்தா தான் சிங்கம், இல்லன்னு நல்லா இல்லைன்னா அசிங்கம் தானே. சிங்கம் ஆயிருமில்ல நேத்தே மாதிரி. பிறகு சரி இப்ப இன்னைக்கு அப்படித்தான் ஆகும் நினைக்க. இல்ல அப்படி எல்லாம் எனது அருமை சகோதரர்களே, ஆமா இந்த சிவராமப்பேட்டை நன்னகரத்திலே ஆமையா மக்களை காத்து ரட்சித்து என்றென்றைக்கும் கிருபையோடு குலவிருந்து வரக்கூடிய வரக்கூடிய என் நம்பிகை அங்கையர்கண்ணி அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி அருள்மிகு என் தாயாகப்பட்ட பேச்சியம்மன் பிரம்மசக்தி பெருமாள் சூடம்பரம் தாத்தாவுக்கு அக்கினி சட்டி இருந்தா கொண்டு வாங்க. இல்லன்னா பந்தத்தை கொடுத்தா தான் சாமி போகும். விரதம்னா அவர் 3 மாசமா குளியாம இருக்காரு. நல்ல டாக்டர் பாரு. ஏன் குளியாம இருக்காரு? செக்கப் தான் கூட்டி போனோம். நல்ல டாக்டர் பாருங்க ஐயா. அவருக்கு தண்ணியில கண்டம்னு சோசியக்காரர் சொன்னாரு. நானும் ஆட்சியும் போய் பாத்துட்டு வந்தோம். எங்க பாத்தியா? எங்க பாப்பாங்க? தென்காசியில போய் சோசியக்காரரை பார்த்ததுக்கு ஏற்கனவே ரொம்ப லாந்திக்கிட்டே அலைதாரு. அதனால பார்த்து சொல்லுங்கன்னா தண்ணியில கண்டம் தாத்தாவை தண்ணி பக்கம் போக சொல்லாத பேத்துன்னு எனக்கு சொல்லி அனுப்புனாங்க. அத இவர்கிட்ட வந்து சொன்னா இவர் குளிக்க தண்ணியில கண்டம்னு சொல்லி 3 மாசமா குளிக்காம துண்டை மட்டும் நினைச்சு தொடச்சுக்கிட்டே வாராரு. அவங்க சொன்னது இந்த தண்ணியில கண்டம். கடை பக்கத்துல போவனாத்தான் லாந்துவாரு, போக சொல்லாதன்னாரு. அது தெரியாம இவர் அப்படி இருக்காரு. நீ இருக்க விரதக்கு சாமியை வருதாங்க உனக்கு. அப்பேர்வட்டை என்ற பேசியம்மன் பெருமாளை சூடம்பெருமாள் மாயாண்டி சுடலை நான் குளியாம இருந்தோம்னா உமக்கு ஒரு மர்மவளாது மர்மவனாக குத்து தருவோம்ல. மச்சம் உள்ள பரிவார தெய்வங்கள் எல்லாம் கொலுவிருந்து வரக்கூடிய இந்த ஐயாவுடைய ஆலயத்திலே ஆடி மாத கொலை விழா பெரும் விழாவாகவே நடந்து வருகின்றது. அப்பேர்வட்ட இந்த ஆலயத்திலே இன்றைக்கு ஒரு நேர நிகழ்ச்சிக்காக மட்டும் நாமளுடைய வெள்ளி செய்யவே அன்போடு நாமளை இங்கு வரவழைத்து உள்ளார்கள். நாளைக்கு சேர்த்து வாங்கலாம்னு தான் கேட்டாங்க. ரூபா தரமாட்டேன்னாங்க, வரமாட்டேன். அப்படியா? ரூபா எதுக்குமா? ரூபா வந்த உடனே இலைய போட்டு சரியான இட்லி. அடே அது இட்லியே கிடையாது, வேற என்னதோ அது மல்லிகை பூ. வந்த உடனே சாப்பிட்டு ஆதரிச்சார்கள். ஆமா, சரியான சாப்பாடு, சரியான ஏற்பாடு. ரூபா தர மாட்டாங்கன்னு நான் வேண்டாம்ட்டேன். சரி, நீ சும்மா படிக்கலாமுங்க. எனக்கு 3 நாளைக்கு சாப்பாடு போட்டா போதும், இந்த ஊரை விட்டே கிளம்ப மாட்டேன். அப்ப நான் படிச்சுட்டு வீட்டுக்கு போறேன். சரி, நீ விடியா காலம் வரைக்கும் இருந்து படிச்சுட்டு வா. என்ன யாரு பார்க்க போறா? ஒரு நாதி பார்க்காது. என்ன ஒரு சில பேர் தான் தாத்தாவை காணும்னு தேடுவாங்க. அப்படியா? நீ நல்லா இருந்தேன்னா உன்னை எல்லாருமே தேடுவாங்க. எப்பவுமே தேடுதாங்கல்ல. அப்படி இருப்பதனால சரி, நாமளை வரவழைத்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொண்டு எந்த ஒரு ஆலயத்திலேயுமே முதலாகவே வில்லிசை ஒன்று ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா அது எந்த ஒரு கோவிலா இருந்தாலும் எத்தனை பெரிய தெய்வமாக இருந்தாலும் அந்த ஆலயத்திலே முதலாகவே சாஸ்தாங்கதையைத்தான் ஆரம்பிக்க வேண்டுமா? அவருக்கு மட்டும் ஆரம்பிக்கணும். ஏன் அவருக்கு மட்டும் முதலாக பாடுகிறோம் தெரியுமா? எதற்காக? அகில உலகத்திலே கலியுக தெய்வமாகவே வந்து பிறந்தவர் ஐயனார் ஒருவர் தான். அவர் ஒருவர் தான் அப்படின்னா நம்ம எல்லாம் தாய்க்கும் தந்தைக்கும் வந்து பிறந்த சாதாரணப்பட்ட மானிட மனுக்கள். உண்மைதான். ஆனா என் தருமஞான சாஸ்தா அப்படி அல்ல. எப்படியோ? ஹரிக்கும் சிவனுக்கும் ஆணுக்கும் ஆணுக்கும் அப்பாவுக்கும் பிறந்த பிள்ளை. ஆம்பளைக்கு ஆம்பளை பிறந்த பிள்ளை. அப்பேர்வட்ட ஐயனார் சாஸ்தா வந்து பிறந்தாத்தான் அனைத்து தெய்வங்களுமே இந்த ஆலயத்திற்கு வந்தத மாதிரி. அப்படி இல்லை என்று சொன்னால், அப்படி சாஸ்தா மட்டும் பிறக்கலைன்னு வைங்க, சாமி அவுட்டர்ல போயிட்டு அவுட்டர்ல வீட்டுக்கு போயிரும். குத்தாலத்துல போய் சித்திர சபாபதியில போய் அமர்ந்துக்கணும். ஆமா, அதனால சாஸ்தா பிறந்தாத்தான் சகல தெய்வங்களுமே இந்த ஆலயத்திற்குள்ளே வருமாம். ஆகையினாலே சாஸ்தாவின் திருக்கதைகளை 4 வார்த்தையில் சாஸ்திரத்துக்கு உதவி செய்து விட்டு அவரை கதையை படிக்கணும்னு சொன்னா 4 நாள் ஆகும். ஆனா நாங்க படிக்கல. சக்தி கொண்டு கொலுவிருக்கக்கூடிய என் பேச்சியம்மன் பிரம்மசக்தி மாயாண்டி சுடலையின் திருக்கதைகளையே பாட இருக்கின்றோம். பாடும் பாட்டிலே பலது குச்சங்கள் இருந்தாலும் இருந்த போதிலும் சொல் குச்சங்கள், இசை குச்சங்கள், கதை குச்சங்கள். கதையிலே பொருள் குச்சங்கள். ஆமா, சாரீர குச்சம் குறை இருந்தாலும் சரீர குச்சம் குறை இருந்தாலும்
எங்கள் ஆட்களடி தாளங்களில் ஒரு குறைகள் இருந்தாலும் முன் சொல் பின்னால் வந்திடலாம், பின் சொல் முன்னால் வந்திடலாம். அறிந்து பாடினாலும் அறியாமல் பாடினாலும் தெரிந்து பாடினாலும் எங்களுக்கு தெரியாமல் பாடினாலும் எங்களுக்கு முன்பாகவே இந்த ஆலயத்திற்கும் இந்த ஊருக்கும் எத்தனையோ பெரிய பெரிய புலவர்கள் பேரறிஞர்கள் கவிஞர்கள் எல்லாம் வந்து பாடி இருக்கலாம். ஆன போதிலும் அடியால் நான் ஒரு சிறு குழந்தை, உங்கள் வீட்டு பிள்ளையாகிய நான் மாதவி. என்னால் தெரிந்தளவு என் சிற்றறிவு எட்டியவாறே உங்கள் முன்னால் நான் பாடுகின்றேன். ஒவ்வொரு புலவர்களுமே ஒவ்வொரு விதமாக பாடுவார்கள். ஒருவரை போலவே இன்னும் ஒருவர் பாட முடியாது. எனக்கு என் குருநாதர் கற்று தந்தபடியாகவே உங்கள் முன்னால் நான் பாடுகின்றேன். உங்கள் வீட்டு பிள்ளை தவறு செய்தால் அதனை எப்படி வீட்டிற்கு அழைத்து சென்று அன்போடு ஆதரிப்பீர்களோ, பணமட்டையை கொண்டு பளிர் பளிர்னு அடிக்கவா? யாருக்காவது கோவம் வந்தா அவரை கூட்டு போங்க. நீ தானே பணமட்டையை கொண்டு பலார்னு கொடுக்கணும்னு அடி பின்னி எடுத்துருவாங்க. விடியாக்காலம் நல்லா 10 இட்லியை கொடுத்து தாத்தாவை நல்லா சாப்பிட வச்சு அவருக்கு தெம்பு இருக்க வரைக்கும் இல்ல, உங்களுக்கு எவ்வளவு தெம்பு இருக்கோ அது வரைக்கும் போட்டு நொறுக்கிருங்க. பிறகு சாயங்காலம் வீட்டுக்கு அனுப்பும் போது சின்னதா ஒரு பாட்டில் மட்டும் கொடுத்தா போதும். டானிக் பாட்டில் நல்லா இருக்கும். ஆகையினாலே 6 பிள்ளையின் 100 குச்சங்கள் அடியாளை ஆதரிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். பாதி மதி மான் கங்கையோடு பாம்பணிந்து பார்வதியை மனம் புரிந்த ஆதிசிவன் மோகமது கலிதமாகி அச்சுதன் என் பெருமான் இருகரத்தினால் எந்த சோதி மணி விளக்கு ஒளிர்வு போல் 5 மைந்தர்கள் தொழினில் போனூல் இளங்க தோன்றி மேதினில் அரிக்கும் சிவனுக்கும் அறிகிற புத்திரனாகவே வந்து உதித்த தருமன் ஞான சாஸ்தாக்கள் யார் யாரெல்லாம் வந்து பிறந்தார் தெரியுமா? சாஸ்தா பிறந்தது பங்குனி மாதம் புதன்கிழமை உத்திர நட்சத்திர தண்டு பிறந்தார். அவர் பிறந்த கிரகம் என்ன தெரியுமா? பங்குனி மாதம் புதனது உத்திரம், பங்குனி மாதம் புதனது உத்திரம், பௌர்ண பஞ்சமி கடக இந்திரமாகவே அமர்ந்த ஆதிக்கும் ஜீவனுக்கும் பிள்ளையாய் பிறந்தார். கையில் பிறந்தவர்க்கு கையனார் என்றோ
சரி சரி அப்பேற்பட்ட இறைவன் வாழும் அந்த கைலாச வாசலில் ஆண்டவனாகிய சாட்சாதி சிவபெருமானோடு என் இறைவனோடு இன்னும் யாரெல்லாம் கொலைவிருந்து வருகின்றார்கள். ஆகாயத்தி சூரியன் ஆகாயத்தி சூரியன் அன்பு ஒளி சந்திரன் ஆகாய வாலியோடு அன்னை கங்காதேவி அன்னை கங்காதேவி அங்கே கொலைவிருக்கும் நாளையில் கைலாச காரை கண்ட பகவானே தேவலோக ரம்பையில் திருநடனம் ஆடுவார். ரம்பை வருவார், நடனங்கள் ஆடுவார், ஊர்வசியா வருவார், உல்லாசமா பாடுவார், மேலகையா வருவார், திருவெங்கமும் போடுவார், சரஸ்வதி வருவார், அம்மா சங்கீதங்கள் அப்பேற்பட்ட இறைவன் வாழும் அந்த கைலாச வாசலில் ஆண்டவனாகிய சாட்சாதி சிவபெருமான் சிவபெருமான் யானை தோல் போர்வையும் புலித்தோல் ஆசனங்களோடு சக்தியோடு ஆண்டவன் கையிலே கொலுவிருந்து வருகின்றார். அப்படி கொலுவிருக்கும் இறைவனாகிய சிவபெருமான் 14 உலகத்தையும் இறைவன் படைத்து 224 பூனங்களையும் ஆண்டவன் படைத்தார். 7 சப்தா சாரங்களாகப்பட்ட கடல்களை படைத்து கல்லுக்குள் இருக்கும் தேரையவும் தாயார் கற்பையுக்குள் வாழும் சிசுவையும் முட்டைக்குள் உருவாகும் கொஞ்சையவும் ஆண்டவன் படைத்து ஓர் அறிவு முதல் 6 அறிவு படைத்த நாமளை போன்ற மானிட மக்களை ஆண்டவன் படைத்தார். நாமளை ஏன் படைத்தார், எதற்கு படைத்தார்? ஏன் இவ்வளவு சலிப்பா கேக்குற? பூமியிலே மனிதரா பிறப்பது பெரிதல்ல, மனிதராக பிறந்து மண் உலகிலே வாழ்வதுதான் பெரியது. மண் உலகிலே நாமளை எல்லாம் ஏன் படைத்தார் தெரியுமா? நாமல் அனைவர்களுமே இப்பூமியிலே ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்று ஆண்டவன் நாமளுக்காகத்தான் இந்த உலகத்தை படைத்தாராம். இந்த உலகத்துல யார்கிட்ட ஒற்றுமை இருக்கு? ஒற்றுமையா? நம்ம 6 பேருக்குள்ளே ஒற்றுமை இல்லையே, அடுத்தவங்க கிட்ட நம்ம கேட்க முடியுமா? அவர் வீட்டுல லைட் எரிஞ்சா பல்ப கலத்த முடியாது. குடத்துக்கார் வாழ இந்த சாயண்டுக்காருக்கு பொறுப்பு இல்ல. அதான் பல்ப கலத்த முடியாது. என்ன தெரியுமா? ஒரு கல் எடுப்பேன், கல் எடுத்து ஒட்டே போடு பல்புல வீட்டுல லைட் எரியும் அப்படின்னு நினைச்சோம்னா விளங்குமா? எங்க நம்மளை விட முன்னேறி போயிருவாங்களோ, பெரிய ஆளா வந்துருவாங்களோன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்ப வாழ முடியுமா உலகத்துல? முடியாது. ஆனா மண் உலகிலே மனிதர்களை எல்லாம் தெய்வத்தினுடைய உருவத்தை நாமல் தெரிந்து கொள்ள வேணும் என்று சொல்லித்தான் சிவபெருமான் இப்படித்தான் இருப்பாரு, மாயாண்டி சுடலை இப்படித்தான் இருப்பாரு, சிவபெருமான் இப்படித்தான் இருப்பாரு, இந்த பேச்சு அம்மா பிரம்மசக்தி இப்படித்தான் இருப்பா அப்படின்னு தெய்வத்தினுடைய உருவத்தை தெரிந்து கொள்ள வேணும் என்று சொல்லித்தான் அந்த சிவனுடைய வடிவத்தை நாமளை பெற்று எடுத்த தந்தையை படைத்தார். அம்மா சிவசக்தி இருக்காளே, இந்த பேச்சு அம்மா பிரம்மசக்தி, அந்த அம்மாளுடைய வடிவத்திலே இதோ சபை நிறைய அமர்ந்திருக்கிறார்களே, நாமளை 10 மாதம் சுமந்து பெற்று எடுத்த தாய்மார்களை படைத்தார். சிவன் வடிவத்திலே ஆண்களையும் சிவசக்தியின் வடிவத்திலே பெண்களையும் படைத்து நின்று கொண்டு இருக்காங்க. பத்தியா நமக்கு பாதுகாப்பு. அடே அப்பா, யாரும் அங்கிட்டு வந்துடக்கூடாது. ஆணென்றும் பெண்ணென்றும் ஆண்டவன் அகில உலகத்தையே உண்டு பண்ணினார். அப்படியாகவே படைத்த ஆண்டவனாகிய பகவான் நாமளுக்கெல்லாம் 6 அறிவை கொடுத்தார், 9 தத்துவத்தை படைத்தார். மனிதர்களுக்கெல்லாம் 3 ஆசைகளை கொடுத்தார். 3 ஆசைகளை கொடுத்த முக்கண்ணன் பகவான் நாமளுக்கு என்சான் உடம்பை கொடுத்தாராம்.
என் சான் உடம்புல நமக்கு ஒரே ஒரு சான் வயிற்றை கொடுத்திருக்கிறார். அதாவது என் சான் உடம்புன்னா அவங்கவங்க கையால அவங்கவங்க உடம்பு அளந்து பார்த்தா 8 சான் தான் இருக்குமா. உனக்கு நீளமா இருக்கா? அது நாய் வயிறு. அதானே. அப்ப என்சான் உடம்புல நாமளுக்கு ஒரு சான் வயத்தை கொடுத்தாரானா, ஒரு சான் வயத்தை கொடுத்ததுக்கே நம்ம உலகத்துல இந்த பாடுபட்டுக்கிட்டு இருக்கோமே. காலையிலையும் மாலையிலையும் இரவுன்னும் பாராம பகலன்னும் பாராம ஓய்விருக்க கூடிய நேரத்திலும் கூட கொஞ்சம் வேலை பார்த்தா கூட கொஞ்சம் பணம் தருவாங்களா அப்படின்னு நினைக்கும். 24 மணி நேரம் வந்திருக்கோம். ஆமா, மெட்ராஸ்ல இருந்து அடே அப்பா வேலூர் போய் வேலூர்ல இருந்து ஒரு 6 மணி நேரம் வந்திருக்கோம். இங்க வர்றதுக்கு ஒரு 12 மணி நேரம். ஊரு விட்டு ஊரு, நாடு விட்டு நாடு, மாவட்டம் விட்டு மாவட்டம், மெட்ராஸ் வரைக்கும் போக வேண்டி இருக்கு. எதுக்கு போறோம்? எதுக்கு? எல்லாம் அந்த வயத்துக்கு தான். இந்த ஒரு சான் வயத்துக்கு தான். பிறகு அங்க போனாலும் இட்லி தான். அங்க சுத்தி எங்க சுத்தி பார்த்தா இந்த வயத்துக்கு தானே போடுதோம். அதேதான். அப்ப ஒரு சான் வயத்தை கொடுத்ததுக்கு இந்த பாடுபட்டோம்னா உடம்பெல்லாம் ஆண்டவனுக்கு நமக்கு வயச்சை கொடுத்தா நமக்கு என்ன பாடு? ஆனா சாப்பாட்டுல பிரமாதமான சாப்பாடு. அதனால இதோடு உனக்கு உருவம் வேண்டாமணிதான், இதோடு முடிச்சுக்கோ அப்படின்னு சொல்லித்தான் தலைக்கு மேல உருவம் வேண்டாமனு தான் முடின்னு தான் இந்த முடியை கொடுத்தாராம் கடவுள். முடிக்கு 2 பேர் உண்டு. அதான் நம்ம முடின்னு சொல்லுகிறோம். அப்ப இந்த ஆண்டவனாகிய பகவான் இவ்விதமாகவே நாமளை எல்லாம் இவ்வுலகத்திலே படைத்து மரம் செடி கொடி பயிர் புல் போன்ற இலை தாவரங்களோடு ஆடு மாடு கண்டுகாடைகள் அதனையும் படைத்து எறும்பு யானை முதல் என்ன உண்ணா மனுக்களோடு 84 லட்சம் கோடி ஜீவராசிகளை படைத்தார். உலகத்தை படைத்தால் போதுமா? படைத்த மனுக்களுக்கெல்லாம் பட்டினி இல்லாமலே படி இழக்க வேணும் என்று ஆண்டவன் எப்படி படி இழந்து வருகின்றார் தெரியுமா? நாளை நல்ல தினை எடுத்து, நாளை நல்ல தினை எடுத்து, நாளை நல்ல தினை எடுத்து, தினை எடுத்து, தினை எடுத்து அவர் நாடு எங்கும் படி இழந்தார். அவர் நாடு எங்கும் படி இழந்தார். ஆமையா போரையா
பகவானே தலைப்பாரி கொடுப்பான் இழைத்து வந்த ஈசனுக்கு இலைப்பாரி கொடுப்பான் படியிழந்த பகவானுக்கு படியிழந்த பகவானுக்கு பார்வதி பாலும் பழம் கொடுப்பான் இழைத்து வந்த ஈசனுக்கு இலைப்பாரி கொடுத்து படியிழந்த ஆண்டவனுக்கு பாலும் பழமும் கொடுத்தாளாம் அந்த பார்வதா தேவி. அவெல்லாம் பொண்டாட்டியா? ஏன் உன் வீட்டுக்காரன் உன்னை கவனிக்க மாட்டாளோ? போட்டும் போ. ஒரு நேரம் கவனிச்சா வீட்டுக்கு போகும்போது கண்ணுல காங்கோடாமா எல்லாம் கொலையா இருப்பா. அந்த இடத்துக்கு போறோம்னு சொன்னா நீ போ. நீ போ. அதாவது நீ பார்க்க வேலைக்கு தகுந்தபடிதான் அந்த அம்மா உனக்கு பணிவிடை பாப்பா. அப்படியா? அந்த காலம் ஆனா பிறந்த ஆம்பளை அதிகாலை 5 மணிக்கு எழுந்தரித்து அந்த ஐயா தோல்ல ஒரு மம்பட்டியை தூக்கி போட்டு காடுகரைக்கு வேலைக்கு போவாராம். அப்ப வேலைக்கு போனா பேயாமல பெருமலையில வீர சமத்த விக்ரமாதித்தனுக்கு ஒரு கோட்டை விதப்பாட்டையும் ஒத்தையிலேயே வரப்பட்டு வரான். அப்ப ஒரு கோட்டை விதப்பாட்டுக்கு ஒரே ஆளு, இப்ப குருணி விதப்பாட்டுக்கு 9 ஆளு தேவைப்படுது. அதுலயும் வீட்டுக்கு வரும்போது குறை போட்டு வந்துருவா. நாளைக்கு வேலை வேணுமா அதுக்கு. அப்ப ஒரு கோட்டை விதப்பாட்டையும் ஒத்தையிலையும் வரப்பு வெட்டினாருன்னா அவர் மண்ணை வெட்டி எரியும் போது காப்படி மண்ணு முதுகுல விழுந்துருமா. அப்படி மொங்கு மொங்கு மொங்குன்னு வாங்கி எரிவார்ல. அப்ப அப்படி வேலை பார்த்தவருக்கு சம்பளம் எவ்வளவுங்க? என்னையும் வேலைக்கு கூப்பிட்டாங்க. நான் போனேன், வேலைக்கு போனேன். எங்க குத்தாலத்துக்கு மேக்க ஐந்தறிவு கிட்ட. ஐயா தோப்புல போய் வேலை பார்த்தேன். ஓ தோப்புல? ஆமா. அங்க என்ன வேலை? சாரல் டிவி இருக்கு பாத்தீங்களா? ஆமா. அந்த ஓனரு சரி வேலைக்கு கூப்பிட்டாங்க. சரி கூப்பிட்ட உடனே வேலைக்கு போனேன். சரி நல்ல வரப்பு, ஈர வரப்பு, செங்கோட்டை மம்பட்டி காப்புன்னு போட்டேன். போய் விழுந்துட்டு உனக்கு போட்ட மம்பட்டி புடுங்க பலம் இருக்காத, நீ போகலாமா வேலைக்கு? செட்டு கிடக்க காட்டுல 8 கோட்டை சிறுபானியா? என்னமா சொன்ன கதையில எலி ரவக்க காட்டுச்சா சவையில? அது கேக்கும்ல. கெதி இல்லையே, சும்மா இருக்க வேண்டியதானே. அதானே அப்போ ஒரு கோட்டை விதப்பாட்டையும் ஒத்தையில வரப்பு வெட்டி எறிந்தார்னா அவருக்கு சம்பளம் எவ்வளவுங்க? வெறும் 1.25 ரூபா. அந்த 1.25 ரூபா சம்பளத்தை வாங்கிட்டு வந்து பெண்ணா பிறந்தவா கையில கொடுத்தா அந்த அம்மா என்ன செய்வா? புருஷன் வரங்குள்ள ஒரு சோறுகறிய பொங்கி ஒரு முட்டை கிட்டை அவிச்சு ஒரு வெண்ணெய் கிண்ணிய போட்டு அந்த ஐயா வரும்போது சிரிச்ச முகம் சீதேவியா நின்னு எதிர்பார்ப்பாளாம். அதான் பொம்பளை. சிரிச்ச முகம் சீதேவின்னா என்னங்கரு? ரொம்ப எல்லாம் சினுங்குத தாத்தா. என்ன இப்படி எல்லாம் சிரிச்சா அவர் வீட்டு பக்கமே வர மாட்டாரு. நான் தான் பல்ல காட்ட மாட்டோம்னு சொன்னேன். இப்படி சிரிச்சான்னா அந்த ஆம்பளை வீட்டுக்கு வரணும்னே நினைக்க மாட்டான். இவளுக்கு இருக்கு பிடிச்சிருக்கு உலக்கு அப்படின்னு வீட்டு பக்கமே வர மாட்டாரு. புன் சிரிப்பா சிரிக்கணும். சிரிச்ச முகம் சீதேவின்னா புன்னகை சிந்தி பல் தெரியாம சிரிக்கணுமா? பல் தெரியாம சிரிக்கணும். அப்போ சிரிச்ச முகம் சீதேவியா நின்னு ஏயா நீங்க வேலைக்கு போயிட்டு இப்பதான் வாரியடோ, ரொம்ப நேரம் ஆயிடுதோ, நீங்க அழுத்து உட்கார வேண்டாம், கொல்லப்புறத்துல வெண்ணி போட்டு வச்சிருக்கேன் போய் குளிங்க அப்படின்னு அந்த ஐயாவை குளிக்க சொல்லி இந்த அம்மா போய் முதுகு தேய்ச்சி விடுவாளாம். அந்த அம்மா முதுகு தேய்ச்சி விட்டான்னா காட்டுல ஆணையை தூக்கி சுமந்த ஆம்பளைக்கு முதுகுல சின்ன பூனையை தூக்கி விட்டா எவ்வளவு உடம்பு லேசா இருக்குமோ அந்த அளவுக்கு களைப்பெல்லாம் அவருக்கு காத்தா பறந்துருமா. சின்ன சிலுக்கு உயர்ல கைய வச்சோம்னா பக்கு பக்குன்னு எடுத்தடிக்கும். அது மாதிரி இருக்கு. கட்டிய மனைவி கை முதுகுல பட்ட உடனே அந்த மனுஷனுக்கு களைப்பெல்லாம் பறந்து போச்சு. அப்போ அந்த காலத்துல பரவாயில்லையே, அந்த காலத்துல அந்த ஐயாவும் அப்படி வேலை பார்த்தாரு. அதனால அந்த அம்மாவும் அப்படி பணிவிடை செய்தா. அதே போலத்தான் ஆதிவல்லிய கையிலே பகவானும் பார்வதா தேவியுமாக கலைப்பாரி இளைப்பாரி கையிலே குலவிருந்து வருகின்றார்கள். அப்படி 2 பேர்களுமே குலவிருந்து வரும்போது
மறுநாள் பொழுது விடிந்தது. மங்கையான பார்வதி என்னைக்குமே அன்றாடம் ஆண்டவன் அனுதினமும் படி இழப்பது வழக்கம். என்னைக்கும் போலவே அன்னைக்கும் படி இழக்க பயணம் வைக்கும் போது பார்வதியும் படி அரிசி எடுத்து கொடுத்தார். ஆண்டவனும் படி அரிசியை வாங்கினார். கைலாசத்தை விட்டு வெளியில தான் வரணும். சரி, கைலாசத்தை விட்டு புறப்பட்டு வெளியே வரும்போது ஆண்டவனை அழைத்த பார்வதி, என்னைக்குமே இந்த ஆண்டவன் தானே படி இழக்க போறாரு வாராரு. பார்வதி, நான் கையிலே ஒத்தையிலே அமர்ந்திருந்து இவருக்கு படி அரிசி எடுத்து கொடுக்கிறேன். ஆனா இவர் வரும்போது ஒரு அரிசி கூட மிச்சம் இல்லாம தானே இந்த ஆண்டவன் படி இழந்துட்டு வாராரு. அப்படி என்ன இவர் படி இழந்திருப்பாரு? ஒருவேளை படி இழந்துட்டு வாராரா, இல்லை படைத்தவனுக்களை எல்லாம் இவர் பட்டினி போட்டு தான் வாராரா? இவரோடு சென்று இதனையே பரிசோதிக்க வேணும் என்று ஆதிசக்தி பார்வதியா, ஆதிசக்தி பார்வதியா, ஆண்டவனார் இடமதி, ஆண்டவனே பகவான் ஈரேழு உலகமெல்லாம் இறையலக்கு போகும் போது உங்களோட படியளம் உமையவளும் பார்க்க வேணும். பகவானோட படியளம் பார்வதி நாம் பார்க்க வேணும். கடவுளோட படியளப்பு, கடவுளோட படியளப்பு கண்ணந்தங்க பார்க்க வேணும். கடவுளோட படியளப்பு அங்கே பார்வதியும் கண்ட போது அங்கே பார்வதியும் சொன்ன போது சரி 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 அங்கே பகவானோட இடமதி, பார்வதியும் சொன்ன போது ஆண்டவன் தான் பகவான். ஏடி அம்மா பார்வதி, என்னுடைய வார்த்தையே என்னோடு நீ வந்தையா, இடங்கள் வந்து சேருமா, பகவானோடு வந்தையா, பழிமோசம் வந்து சேரும், கடவுளோடு வந்தையா, கடவுளோடு வந்தையா, கவலை வந்து சாமி தனனை தன்னை தன்னான் தரனை தன்னான் தானை தரனை தன்னான் தானை தந்தேனை தோம் தானை தன்னான் தானை தரனை தாய வேலை நல்ல வேலையம்மா, தாய வேலையம்மா, பேச்சுக்கு விளையாடும் சமயம்மா, உனக்கு சாமனடி சாமம் போல, தாய கட்ட பேச்சு நட்ட பேச்சு, நீ காட்டுவன பேச்சு அம்மா, நீ மாய பேச்சு வட பேச்சு, தாய வட பேச்சு மாயான பேச்சு அம்மா, வட பேச்சு ஓடியா. மேலை இசை கலைஞர்கள் எங்கிருந்தாலும் உடனடியாக வர வேண்டும். மேலை இசை கலைஞர்கள் எங்கிருந்தாலும் உடனடியாக ஆலயத்துக்கு வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். தாய கட்ட பேச்சு நட்ட பேச்சு காட்டுவன பேச்சு அம்மா, நீ மாய பேச்சு வட பேச்சு மாயான பேச்சு அம்மா, பேச்சு பெற மகுல ராசுதையா, நீ பேராண்ட ஈஸ்வரியா, பிரம்ம சக்தி அம்மா பேச்சு அம்மா,
ஆமையா எல்லாரும் கீழே உட்காருங்க அமர்ந்திருங்க சாமி ஆதி வெள்ளி கையில ஆதி வெள்ளி கையில அந்த ஆதிசக்தி பார்வதியா ஆண்டவனார் இடமதி ஆண்டவா பகவான் உங்களோட படிகளை உமையவனும் பார்க்க வேண்டும் பகவானோட படிகளை பார்வதியும் பார்க்க வேண்டும் பார்வதியும் சொன்ன போது பார்வதியும் சொன்ன போது பகவானும் எது சொல்வார் ஆதிவள்ளி கையிலே ஆண்டவனாகிய பகவான் ஆமையா அகில உலகமெல்லாம் அமுதளக்கவே பயணம் வந்தார் ஆஹா அப்படி அகில உலகமெல்லாம் ஆண்டவன் அமுதளக்க பயணம் வரும்போது ஆமையா அகில உலகமெல்லாம் ஆண்டவன் அமுதளக்கவே பயணமாகி வரும்போது வருகின்ற போது